ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது லீஃப் ஷேப்பில் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து சென்டர்லேருந்து உள்ளக்கருந்து எடுக்கிறோம் த்ரெட்டு. உள்ளக்கருந்து எடுத்து அந்த லீஃபோட எட்ஜ் பார்ட்டில் ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துடுறோம். ரிவர்ஸ் எடுத்துட்டு அதை அப்படியே லைட்டாக ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அந்த இடத்துல லீஃபோட ஸ்டார்டிங் அந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் கொண்டு வந்து திரும்ப உள்ளக்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப நெக்ஸ்ட் சைடு ரைட் சைடு ஸ்டிச் பண்ணுறோம். பட்டன் ஹோல் மெத்தட் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இது வந்து இந்த வி ஷேப்பில் போகுது, அவ்வளோதான். நம்ம அந்த ஸ்டிச்சை உள்ளக்க எடுத்து அந்த ஒரு குட்டி லாக் போடுறோம்ல, அவ்வளோதான். அதை அப்படியே நெக்ஸ்ட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கொண்டு போகிறோம். இந்த இடத்துல குட்டி லாக் போடுறோமா, அப்படியே அந்த ஸ்டிச்சை அப்படியே அந்த த்ரெட்டை எடுத்து ரைட் சைடு கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிடுறோம். இதே மெத்தட் தான் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ரைட் சைட்லேருந்து இப்போ கொண்டு வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு தென் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய லாங் ஸ்டிச். நம்ம ஃப்ளை ஸ்டிச்சை கேப் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. அது என்னென்னா, இதுக்கப்புறம் இப்படி போடுறோம்ல, இதுக்கப்புறம் ஒரு குட்டி இந்த லாக் ஸ்டிச்சுக்கு அப்புறம் திரும்ப ஒரு குட்டியாக ஒரு சின்ன லாங் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சைடு நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல லாங் ஸ்டிச் கொண்டுட்டு போவோம். ஆனால் இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் சென்டரில் அந்த குட்டி லாக் ஸ்டிச் போடுறதோட அவ்வளோதான். திரும்ப நம்ம எக்ஸ்ட்ரா போடுற அந்த குட்டியோண்டு லாங் ஸ்டிச் இருக்குல்ல, அது வந்து இந்த இதில் வராது, அவ்வளோதான். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அந்த ஸ்டிச் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ அதுதான், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் வரும். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் இனி வர அந்த எல்லா ஸ்டிச்சுமே அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக ஃப்ளாட் லோடிங் தாம்பு ஸ்டிச்லாம் அது கொஞ்சம் வேறு மாதிரி வரும். ஃப்ளைலி அந்த ஃபில்லிங் ஸ்டிச் வரைக்கும் இது வரைக்கும் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் அதை பேஸ் பண்ணியே தான் வரும். இது வந்து ஒரு மெத்தடு. இதில் வந்து சென்டரில் நமக்கு தெரியும் அந்த இப்போ ஒரு லீஃபோட தண்டு சென்டரில் அந்த போகும்ல அந்த ஸ்டெம், அது மாதிரி இந்த ஸ்டிச்சில் நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது, நெக்ஸ்ட்டு அந்த மெத்தட் பார்க்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி தெரியாது, ஆனால் ஒரு ஷேடோ மட்டும் தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்க்கலாம். அதுலேயே இந்த லீஃப் ஃபில்லிங்லேயே நெக்ஸ்ட் மெத்தடு. அது வந்து நம்ம உள்ளக்கருந்து போட்டோம். இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம வெளியிலேருந்து எடுக்கணும் த்ரெட்டு. பாருங்கள், வெளியிலேருந்து த்ரெட் எடுத்து உள்ளக்க ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அவுட்லைன் போட்டுக்கணும். இந்த ஸ்டிச்சுக்கு அவுட்லைன் போட்டு அந்த அவுட்லைனை சுற்றி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளக்க இழுக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளக்க ஸ்டிச் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப வெளியே போடும்போது குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப உள்ள. அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மாற்றி மாற்றி பண்ணுறோம். ஆனால் இந்த ஸ்டிச் வந்து வெளியிலேருந்து உள்ளக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த டைப் லீஃப் ஃபில்லிங்கில் சென்டரில் ஷேடோ இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதில் இருக்கிற மாதிரி அந்த லீஃப் இருக்கிற மாதிரி இந்த லீஃபில் இருக்காது. இது வந்து ஒரு ஷேடோ டைப்பில் இருக்கும். 2 லீஃப் ஃபில்லிங்க்கும் இதுதான் வித்தியாசம்.
இந்த லீஃப் ஃபில்லிங்கில் நீங்கள் அவுட்லைன் போடாமையும் அந்த வெளியில் போகிற ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சை போட்டும் நீங்கள் பண்ணலாம். இது எப்படின்னா இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வரும். அந்த அந்த மெத்தடில் இந்த லீஃப் ஃபில்லிங் இருக்குது. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லீஃபை ஃபில் பண்ணிட்டு போக போக அதோட பார்ட்டு கீழே ஸ்டிச் பண்ணுற அந்த பார்ட் கீழே இன்னும் பண்ணிகிட்டே போக முடியாது. அப்போது சைடில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கீழே அந்த லாக் ஸ்டிச் போடுறோம்ல, அதுக்கு மேலே இனிமேல் பண்ணோன்னா அந்த அவுட்லைனை தாண்டி வெளியில் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி போகாமல் அந்த சைடு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த சைடு போகாமல் இந்த சைடு இந்த இடத்துலையே நம்ம அந்த த்ரெட்டில் வந்து அவுட்லைன் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு போகாமல் லெஃப்ட் சைடு மட்டுமே ஸ்டிச் பண்ணி, குட்டியோண்டு ஸ்பேஸ் தானே இருக்குது, அதனால இந்த லெஃப்ட் சைடை மட்டும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடு கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா அந்த சின்ன ஸ்பேஸில் இங்கேயும் அங்கேயும் மாற்றி பண்ண முடியாது. அதனால் இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஃபில் பண்ணுறோம். அதோட ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் இந்த லீஃப் ஃபில்லிங். இந்த 2 லீஃப் ஃபில்லிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது எப்படி சென்டரில் அந்த ஷேடோ மட்டும் தெரியுது. இந்த ஃபஸ்ட் லீஃபுக்கு அந்த சென்டரில் உள்ள ஸ்டெம் மாதிரி தெரியுது. ஸ்டெம் மாதிரி தெரியுதா ஃபஸ்ட் லீஃப்க்கு? இதில் அப்படி இருக்காது, ஷேடோ மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான்.